இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹக் டே வந்து என்ன பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ இந்த மாரி வந்துட்டு நம்ம நெறைய ஹக் வந்து பார்த்திருப்போம். இன்னைக்கு இதே மாரி ஒரு கட்டுப்பிடி வைத்தியத்துக்கு வந்து ஒரு வெப்சைட் வந்து எழுதப் போறோம். அண்ட் இது ஒரு மொபைல் ரெஸ்பான்சிவ் சைட் வந்து ஒண்ணு எழுதப் போறோம். அண்ட் இது ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியான ஒரு வீடியோ தான். ஸோ அட்வான்ஸ் தெரிஞ்சா தான் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ பிகினர் ஃப்ரெண்ட்லி தான். பேசிக்கா என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியாக்ட் ஜேஎஸ் அண்ட் சிஎஸ்எஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ தெரியல அப்படின்னா நம்ம சேனல்லயே வந்துட்டு சிஎஸ்எஸ்க்கும் சரி, ரியாக்ட்டுக்கும் சரி 2த்துக்குமே வீடியோ போட்டிருக்கோம். அத மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் இன்னொன்னு விஷயம் என்ன தேவை அப்படின்னா, நம்ம இந்த வீடியோ ஃபுல்லுக்கும் தேவை அப்படின்னா, விஎஸ் கோட் மட்டும் தான். விஎஸ் கோடையும் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஆரம்பிக்கலாங்களா? ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோல இருந்து நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுல் ஃபிளெட்ஜ்டான ஒரு ரெஸ்பான்சிவ் ஒரு வெப்சைட் வந்து எழுதப் போறோம். அதே மாரி என்னோட ரியாக்ட் ஸ்கில்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்க போறோம். டைனமிக்கா எப்படி வந்து சிஎஸ்எஸ் எல்லாத்தையும் எழுதுறது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். அண்ட் இத வந்து GitHubல வந்து நம்ம எப்படி வந்து போடுறது நம்மளோட கோட அப்படின்றத பத்தியுமே வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோட எண்ட் வரைக்கும் மறக்காம பார்த்துட்டே இருங்க. ஸோ இதுல வந்து நெறைய விஷயங்கள் வந்து இருக்கு. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து என்னோட ரியாக்ட் ஆப்ப வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இத வந்து எப்படி ரியாக்ட் ஆப்ப வந்து கிரியேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியாக்ட்டோட அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன்லயே போனீங்கன்னா தெரியும். ஸோ npx கிரியேட் ரியாக்ட் ஆப்ப ஸோ என்னோட ஃபோல்டர் நேம் என்னவோ அத நான் வந்து குடுத்துக்கணும். அப்புறம் நான் அந்த ஃபோல்டருக்குள்ள நேவிகேட் ஆகி npm ஸ்டார்ட் குடுத்தேன் அப்படின்னா, உங்களுக்கும் இதே மாரி ஒரு பேஜ் வந்து லோட் ஆகும். ஸோ நான் இங்க வந்துட்டு என்னோட ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கனாலுமே தெரியும். ஸோ டெஸ்க்டாப்ல வந்து ஹக்டேன்னு சொல்லி கிரியேட் பண்ணியிருக்கேன். அப்புறம் அதுக்குள்ள வந்து நம்மளோட ஹக்டேன்றது வந்து இருக்கும். ஸோ அதுக்குள்ள தான் என்னோட சோர்ஸ் எல்லாமே இருக்கும். நான் அத வந்து விஎஸ் கோட்ல ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. இப்ப இது வந்து வொர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ நான் அதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த ஹெட்டர் டூ ஹெட்டர வந்து ரிமூவ் பண்ணிட்டு நம்மளோட H1 வந்து போடுறேன். ஸோ கோட் வித் அஸ்வின் அப்படின்ற மாரி வந்து நான் அத வந்து போட்டுக்கிறேன். ஸோ போட்டு முடிச்சாச்சு. ஸோ நான் இத போட்டு முடிச்சோன ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்றேன். எனக்கு வந்துருச்சு. கோட் வித் அஸ்வின் சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோல நம்ம என்னென்னலாம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஒரு ஜஸ்ட் வந்து எழுதுறேன். ஸோ என்னென்ன காம்போனன்ட்ஸ் வந்து நம்ம வந்து பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இதுதான் வந்து கீ ஃபீச்சர்ஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். ஸோ ஹக்கிங் அனிமேஷன் வந்து வைக்க போறோம். ஸோ ஒரு 2 எமோஜிஸ் வச்சு அந்த 2 எமோஜியும் ஹக் பண்ற மாரி நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம். ஃபுல்லுமே நம்ம வந்து சிஎஸ்எஸ்ல தான் பண்ண போறோம். ஸோ எந்த இதுலயுமே வந்து ஏதோ ஒரு லைப்ரரி எடுத்து நம்ம வந்து அந்த மாரி ஒரு இது வந்து கிடையவே கிடையாது. பிளெயின் சிஎஸ்எஸ்ல நம்ம வச்சிருக்கிற இந்த எமோஜிய நம்ம வந்து எப்படி வந்து ஹக் பண்ற மாரி வைக்க போறோம் அப்படின்றது. ஸோ செகண்ட் விஷயம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ரெயின். ஸோ மலைச்சாரல் மாதிரி வந்துட்டு ஹார்ட் வந்து நம்ம போட போறோம். ஸோ சில வெப்சைட்லலாம் நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ ரெயின் வர மாரி, ஸ்னோ வர மாரிலாம் வந்து வச்சிருப்பாங்க. இதெல்லாம் எப்படி பண்றது? இது வந்து வெறும் ஹார்ட்டுக்கு மட்டும் தான் கிடையாது. நீங்க அந்த எமோஜிய மட்டும் சேஞ்ச் பண்ணி நீங்க எப்படி வேணா வந்து வச்சுக்கலாம். ஸோ இதையுமே வந்து பிளெயின் சிஎஸ்எஸ்ல எந்த ஒரு லைப்ரரியும் இல்லாம நம்ம இதையுமே எப்படி பண்றது அப்படின்றத வைக்க போறோம். அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட மெசேஜ் வந்து இருக்க போகுது. ஸோ பர்சனலைஸ்டு மெசேஜ் அப்படின்ற மாரி வந்து வச்சுக்கலாம். ஸோ பர்சனலைஸ்ட் மெசேஜ் அப்படின்ற மாரி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட வந்து ஒரு ரெஸ்பான்சிவ் டிசைன். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து டெஸ்க்டாப்ல பார்த்தா மட்டும் தான் வந்து நீட்டா இருக்குமா அப்படின்லாம் கிடையாது. நெறைய பேர் இந்த வீடியோ வந்து மொபைல்ல பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ நெறைய பேர் நம்மளுமே வந்துட்டு ஏதாவது ஒரு சைட் பார்க்குறோம் அப்படின்னா, மோஸ்ட்லி வந்து மொபைல்ல தான் வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஸோ டெஸ்க்டாப்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியான பேர் தான் வந்து பார்ப்பாங்க. ஸோ அதுக்குன்னு டெஸ்க்டாப் இல்ல அப்படின்றதெல்லாம் கிடையாது. பட் ரெஸ்பான்சிவான டிசைன் வந்து நம்ம எழுத போறோம். எல்லா டிவைஸ்க்கும். ஸோ டேப்லெட் சரி, இதுக்கப்புறம் வந்துட்டு மொபைல், டிவி என்ன டிவைஸ் வேணா எடுத்துக்கோங்க. எல்லாத்துக்குமே நம்ம வந்து ரெஸ்பான்சிவான ஒரு டிசைன் வந்து எழுத போறோம். ஸோ இதுதான் இந்த வீடியோல இருந்து வந்து கத்துக்க போறீங்க. இந்த வீடியோல ஒண்ணு ஒண்ணா என்னென்ன காம்போனன்ட் வந்து கிரியேட் பண்ணணும், எப்படி வந்து நம்ம அத பண்ணணும் அப்படின்றத பத்தி ஒண்ணு ஒண்ணா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இத வந்து கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா இதுதான் வந்து நம்ம இந்த வீடியோல இருந்து கத்துக்க போறோம். ஸோ அதனால இத கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கமெண்ட் பண்ணிட்டு நான் என்னென்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஹீரோ காம்போனன்ட் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம ஹீரோன்றது தான் வந்து நம்மளோட பேனர் மாரி. இந்த இடத்துல தான் வந்து நம்ம என்ன இமேஜ் வேணுமோ அத வச்சு சும்மா ஒரு மெசேஜ் மாரி வந்து வச்சுக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இந்த வெல்கம் பேஜ்லாம் வந்து வைப்பாங்கல்ல. ஸோ அந்த மாரி ஒரு இதுதான் இந்த காம்போனன்ட். நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன காம்போனன்ட் கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹக் அனிமேஷன். ஏன்னா நம்ம சொல்லியிருந்தோம் 2 எமோஜி வச்சு அத நம்ம பிளெயின் சிஎஸ்எஸ்ல வந்து ஹக் பண்ற மாரி வைக்க போறோம்னு சொல்லிட்டு. அது நமக்கு தேவை. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ரெயின். ஸோ அது வந்து நான் வந்து இந்த மாரி வந்துட்டு எப்படி பண்றது அப்படின்றத காட்ட போறேன். லாஸ்ட்ல வந்துட்டு நம்மளோட மெசேஜ். ஸோ மெசேஜ் செக்ஷன் அப்படின்ற மாரி வச்சுக்கலாம். இல்ல நீங்க பர்சனலைஸ்ட் மெசேஜ் எப்படி வேணா வச்சுக்கோங்க. நான் ஜஸ்ட் வந்து மெசேஜ் செக்ஷன் அப்படின்ற மாரி வந்து வச்சுக்கிறேன். இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா, என்னோட ஃபூட்டர். ஸோ ஃபூட்டர் வந்து இருக்க போகுது. ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம வந்துட்டு காம்போனன்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஏன்னா வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் எரர் அடிக்கிறதே வந்து அந்த காம்போனன்ட்ஸ்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி வருது. அந்த காம்போனன்ட்லாம் நம்ம வந்து கிரியேட் பண்ணிடலாம். அந்த காம்போனன்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு கரஸ்பாண்டிங் ஸ்டைலையும் வந்து நம்ம கிரியேட் பண்ணிடலாம். ஸ்டைலிங் கிரியேட் பண்ணிட்டு ஒன்னொன்னுலயும் எப்படி எப்படி நம்ம வந்து ஆட் பண்றது அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதனால நான் சோர்ஸ்குள்ள போயிட்டு காம்போனன்ட்ஸ்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ள எனக்கு என்னென்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிட்டு hero.js. ஸோ அதே மாதிரி வந்துட்டு hero.css. ஸோ இது வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த hero.jsல வந்துட்டு நம்ம வந்து RFCE அப்படின்றது போட்டுறணும். போட்ட உடனே நம்மளோட சிஎஸ்எஸ் வந்து கரஸ்பாண்டிங் சிஎஸ்எஸ் வந்து ஆட் பண்ணி விட்டணும்.
ஸோ ஹீரோ டாட் சிஎஸ்எஸ். ஸோ இது வந்து ஆட் பண்ணிட்டு நான் இப்போ ஆப் டாட் ஜேஎஸ்ல போயிட்டு இந்த கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்கன்னா ஆட்டோ இம்போர்ட் காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹீரோ மெசேஜ் வந்து இது ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹக் அனிமேஷன். ஸோ அதுக்கு வந்து நம்ம கிரியேட் பண்ணிடலாம். ஸோ நான் ஹக் அனிமேஷன் டாட் ஜேஎஸ், அதே மாதிரி வந்து ஹக் அனிமேஷன் டாட் சிஎஸ்எஸ். ஸோ இதே மாதிரி வந்துட்டு ஜேஎஸ்லையும் போயிட்டு நான் வந்து ஆர்எஃப்சி வந்து கொடுக்கணும். ஸோ கொடுத்தோம்னா நமக்கு வந்து ஸ்னிப்பட் வந்து வந்துடும். அதே மாதிரி வந்து டாட் ஸ்லாஷ் அனிமேஷன் டாட் சிஎஸ்எஸ். ஸோ இது வந்து நான் வந்து இந்த ஆர்எஃப்சி கொடுத்தா அப்படின்னு நான் வந்து சொல்றேன். ஸோ இந்த ஆர்எஃப்சி வந்து எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஎஸ் கோட் எக்ஸ்டென்ஷன்ஸ் சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். அதில் வந்து நம்ம நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் பத்தி வந்து பேசியிருந்தோம். நம்ம விஎஸ் கோட்ல யூஸ் பண்றப்போ நமக்கு வந்து அட்வான்டேஜஸா வந்து நிறைய இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் ஆட்டோ கம்ப்ளீட் எக்ஸ்டென்ஷன் இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து எப்படி பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் வீடியோ வந்து போட்டிருந்தேன். அதை நீங்க பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நான் அதை ஐ பட்டன்லயும் வந்து கொடுக்குறேன். ஸோ இதே மாதிரி ஹார்ட் ட்ரெயினுக்கும் வந்து போட்டாச்சு. ஸோ ஹார்ட் ட்ரெயினுக்கும் போட்டதுக்கு அப்புறம் நான் வந்து ஹார்ட் ட்ரெயினையுமே வந்து இம்போர்ட் பண்ணிடுறேன். இதே மாதிரி மெசேஜ் செக்ஷனுக்கும் ஃபூட்டருக்கும் வந்து நம்ம பண்ணிடலாம். ஸோ பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு இதுலயுமே வந்து நம்மளோட கோடை வந்து எழுத ஆரம்பிச்சிடலாம். ஸோ மெசேஜ் செக்ஷன் டாட் சிஎஸ்எஸ். ஸோ இந்த ஜேஎஸ்குள்ள போயிட்டு மறுபடியும் வந்து ஆர்எஃப்சி. ஸோ இதுதான் வந்து சொல்லியிருந்தேன், இந்த ஸ்னிப்பட் வந்து நீங்க இல்லை அப்படின்னா ஸ்கிராச்ல இருந்து எழுதணும். ஸோ இது வந்து நமக்கு ஒரு பாய்லர் பிளேட் மாதிரி தான். மெசேஜ் செக்ஷன் டாட் சிஎஸ்எஸ். ஸோ ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து லாஸ்டா வந்து ஃபூட்டர் மட்டும் கிரியேட் பண்ணணும். இதை வந்து இம்போர்ட் பண்ணிடலாம். ஸோ கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் இல்லை கண்ட்ரோல் டாட் வந்து கொடுத்தீங்கனாலுமே இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஃபூட்டர் மட்டும் தான் எரர் அடிக்குது. ஸோ நான் அதையுமே வந்து கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ ஃபூட்டர் டாட் ஜேஎஸ், அதே மாதிரி வந்து ஃபூட்டர் டாட் சிஎஸ்எஸ். ஸோ நம்மளோட எல்லா காம்பனன்ட்ஸுமே இப்போ வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஒவ்வொரு காம்பனண்டா ஃபர்ஸ்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஈஸியான காம்பனண்ட்லேருந்து வந்து நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு வேலை நமக்கு வந்து அந்த காம்பனண்ட்ல உள்ள வேலை வந்து நமக்கு முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு ஈஸியான காம்பனண்ட்லேருந்து வந்து நம்ம முடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோ காம்பனண்ட் வந்து நம்ம போயிடலாம். ஸோ ஹீரோ காம்பனண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் நான் ஹீரோ டாட் ஜேஎஸ் வந்து போயிருக்கேன். ஸோ ஹீரோ டாட் ஜேஎஸ்குள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட் இந்த டிவ் இருக்குல்ல, இதுக்குள்ள வந்து ஒரு டிவ் வைக்க போறேன். ஏன் அப்படின்னா இதுக்குள்ள ஒரு டிவ் வைக்க போறேன். இந்த டிவ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஜஸ்ட் வந்துட்டு வந்த என்ன கண்டென்ட்டோ, ஸோ வெல்கம் பேஜ் மாதிரி தானே நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஹாப்பி ஹக் டே அப்படின்ற மாதிரி சும்மா ஒரு வெல்கமிங் மெசேஜ் மாதிரி வந்து போட்டுடலாம். ஸோ இதை வந்து யார் கொடுப்போம், ஸோ மை லவ் இல்லை ஃப்ரெண்ட் ஏதோ வந்து நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேராகிராஃப் டேக் வந்து கொடுத்துறேன். ஸோ பேராகிராஃப் டேக்ல வந்துட்டு ஜஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெட்ஸ் செலிப்ரேட் த வார்ம் ஆஃப் யுவர் எம்ப்ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போட்டலாம். ஸோ இந்த கண்டென்ட்லாம் எங்கேருந்து எடுக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் கூகுள் பண்ணீங்கனாலே வந்து வரும். இப்போ நம்ம இதுக்கு ஸ்டைல் பண்ணுவோம்ல, ஸோ நான் அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கிளாஸ் நேம் வந்து போடணும். நீங்க இதுல வந்து HTML வந்து நல்லா தெரிஞ்சிச்சு அப்படின்னா கவனிச்சிருப்பீங்க, கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று விஷயம் இருக்கும். ஸோ இந்த ரியாக்ட்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட கிளாஸ் நேம் அப்படின்னு சொல்லி போடுவோம். அந்த கிளாஸ் நேம் வந்து என்ன வந்து இதுல இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து ஹீரோ டேக் வந்து டார்கெட் பண்ணிக்கிறேன். ஸோ டார்கெட் பண்ணிட்டு என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து வைக்க போறேன். ஸோ அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து URL இருக்க போகுது. ஸோ நான் இங்க வந்துட்டு இந்த நண்பேன் டாபிக் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா வந்துட்டு இங்க 2 பேரும் ஹக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுல வந்து காப்பி இமேஜ் அட்ரஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இது வந்து வர ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் வந்து அது நமக்கு கிளியரா இருக்கா, நமக்கு ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நான் ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்றேன். இது வந்து வருது, எனக்கு வந்து ரிப்பீட்டடா வருது. ஸோ நான் அந்த இமேஜ் எடுக்கிறதுக்கு பதிலாக நீங்க இன்னொரு இமேஜ் கூட நான் இங்க எடுத்து வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த இமேஜ் பிடிச்சிருக்கோ நீங்க அதை கூட நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஸோ நான் இதை வந்து போட்டுறேன். ஸோ மேபி இது வந்து ஓகே சிங்கிள் பிக்கா வந்து நமக்கு வர ஆரம்பிச்சிச்சு. இதையுமே நீங்க ரிப்பீட் பண்ண வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதையுமே வந்து CSSல ஸ்டைல் பண்ணி நீங்க வந்து பண்ணிக்கலாம். பட் நான் அதை வந்து அப்படியே வந்து விட்டுறேன். ஸோ பேக்ரவுண்ட் சைஸ் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ இந்த பேக்ரவுண்ட் ரிப்பீட்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும். அதை நீங்க வந்து நோ ரிப்பீட் அப்படின்னு போட்டீங்கன்னா வந்து வேலை முடிஞ்சிடும். ஸோ இதுல வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பொசிஷன் வந்து சென்டர் வந்து கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நமக்கு இது வரவே இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா ஹைட் ஆஃப் 100 வியூ ஹைட் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நம்மளோட இமேஜ் வந்து நல்லா பெருசா வந்து வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து ஃபிளெக்ஸ் வந்து கொடுத்துட்றேன். இது வந்து இந்த ஓவரால் கண்டெய்னருக்கு தான் நம்ம வந்து ஸ்டைல் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து சென்டர் பண்ணிடுறேன். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து வெர்டிகலாவும் சரி ஹரிசாண்டலாவும் சரி நமக்கு வந்து சென்டரா வந்து இருக்கணும் அப்படின்றதுனால அலைன் ஐட்டம் சென்டர் கொடுத்துறேன். இதுல வந்து அந்த கலர் தெரியவே இல்லை அப்படின்றதுனால நான் கலர் வந்து ஒயிட்ன்றது வந்து கொடுத்துறேன். ஸோ இப்போ நமக்கு வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியுது. இப்போ நான் டெக்ஸ்ட் அலைன் மட்டும் சென்டர் பண்ணிடுறேன். ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஹீரோ கண்டென்ட்டை வந்து டார்கெட் பண்ணணும். ஸோ அதை டார்கெட் பண்ணி இந்த H1 வந்து அதுக்குள்ள 2 டேக் தான் வச்சிருக்கோம். ஸோ ஒன்னு H1 டேக் வச்சிருக்கோம், இன்னொன்று பேராகிராஃப் டேக் வந்து வச்சிருக்கோம். அதை நம்ம டார்கெட் பண்ணி ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து வச்சிருக்கேன். ஃபாண்ட் சைஸ் வந்து 4 வச்சிருக்கேன். மார்ஜின் பாட்டம் வந்து வைக்கிறேன். ஸோ மார்ஜின் பாட்டம்ல வந்து ஒரு 1 வந்து வச்சுக்கிறேன். ஸோ மார்ஜின் பாட்டம் இங்கே கோலன் கொடுக்கணும். ஸோ மார்ஜின் பாட்டம் இங்கே செமிகோலன் கொடுக்கணும். ஸோ அப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஷேடோ வந்து ஆட் பண்றேன். ஸோ இந்த டெக்ஸ்ட் ஷேடோ எதுக்கு அப்படின்னா நான் ஆட் பண்ணி முடிச்சோன்னு உங்களுக்கு வந்து அந்த டிஃபரன்ஸ் வந்து காட்டுறேன். இல்லை அப்படின்னா நமக்கு வந்து இந்த பிளெயின் ஒயிட்டாவே நமக்கு வந்து வருது இல்லை. ஸோ நம்ம அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஷேடோ வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ நான் இப்போ இதை கமெண்ட் பண்ணிடுறேன். கமெண்ட் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துலலாம் இந்த P டேக் A இந்த கிட்ட எல்லாம் பாருங்க.
ஸோ ஒரு லைட் கலர்ல அந்த ஷேடோ வந்து அப்ளை ஆகுது. இதுதான் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிமேஷன் வந்து வைக்க போறோம். அதுக்கு நேம் வந்து கொடுக்கணும். ஸோ நான் அதனால வந்து ஃபேடுன்றது வந்து கொடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து ஒரு 2 செகண்ட்ஸ் டிலே கழிச்சு இருக்கட்டும். ஈஸ் இன் அவுட்ன்ற ஸ்டைல் வந்து கொடுத்துக்கிறேன். அப்புறம் நம்ம இதே மாதிரி வந்து ஹீரோ கண்டென்ட் எடுத்துட்டு அந்த பேராகிராஃப் டேக் வந்து டார்கெட் பண்ணணும். அதுக்கு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 1.5 எம்க்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அது கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஸோ ஃபாண்ட் சைஸ் இங்கே ஐஃபன் கொடுக்கணும். ஸோ ஃபாண்ட் சைஸ்ன்றது கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு 1.5 வந்து கொடுத்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே டெக்ஸ்ட் ஷேடோ இந்த அனிமேஷனே தான் வந்து இருக்க போகுது. ஸோ அதனால நான் இதை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து 2 செகண்ட்ஸ் பதிலாக 3 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட்டும் ரெண்டும் ஒரே டைம்ல வந்தா நமக்கு அது நல்லா இருக்காது அப்படின்றதுனால நான் ஒரு ஸ்லைட் டிலே, ஒரே ஒரு செகண்ட் டிலே மட்டும் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த அனிமேஷன் போட்டாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து கீ ஃப்ரேம்ஸ் வந்து ஆட் பண்ற மாதிரி வந்துடணும். ஸோ அந்த கீ ஃப்ரேம்ஸ் வந்து நான் ஃபேடுன்றதை வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இதுல வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் வந்து ஒபாசிட்டி ஆஃப் 0லேருந்து எனக்கு 2 வந்து ஒபாசிட்டி ஆஃப் 1 வரைக்கும் நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ ஒபாசிட்டி ஆஃப் 1 வரைக்கும் நம்ம வந்து வச்சுக்க போறோம். ஸோ ஓகே, இப்போ நான் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா, சேவ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 2 செகண்ட்ஸ் கழிச்சு வருது. அப்புறம் அந்த பேராகிராஃப் டேக் வந்து 3 செகண்ட்ஸ் கழிச்சு வருது. ஓகே, இதை நம்ம கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து மீடியா கொரி வந்து எழுதணும்ல. ஸோ நான் வந்து சொல்லியிருந்தேன் ரெஸ்பான்சிவா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் வித் வந்து ஒரு 767ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 768ன்றது வந்து வச்சுக்கலாம். ஸோ 768 வச்சுட்டு டாட் ஹீரோ கண்டென்ட் வந்து எடுத்து நான் அதுலேருந்து வந்து H1 டேக் வந்து டார்கெட் பண்றேன். ஸோ டார்கெட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாண்ட் சைஸ் மட்டும் சேஞ்ச் பண்றேன். என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ரெம்க்கு மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி வந்து ஹீரோ கண்டென்ட் எடுத்து அதுல இருந்து பேராகிராஃப் டேக் வந்து சேஞ்ச் பண்றேன். ஸோ அதுல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 1.2 ரெம்க்கு வந்து வச்சுக்கிறேன். ஸோ 1.2 ரெம்க்கு வந்து வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து வச்சுட்டோம் அப்படின்னா பெரிய ஸ்க்ரீன்ல போகும்போது அந்த நான் என்ன ஃபாண்ட் சைஸ் கொடுத்தனோ, அப்புறம் நான் குட்டி ஸ்க்ரீனுக்கு வரும்போது அதுக்கு ஏற்ற மாதிரியான ஃபாண்ட் சைஸும் வந்து வந்துடும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஹீரோ டேக். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆப்.js ஃபைல் தான். இதுல வந்து ஹக்கிங் அனிமேஷன் வந்து நம்மளோட சிஎஸ்எஸ் ஸ்கில்ஸும் சரி, ரியாக்டும் சரி அந்த இடத்துல வந்து வேலை செய்யும். ஸோ ஹார்ட் ட்ரெயின் வந்து பியூரா வந்து சிஎஸ்எஸ் தான், பயங்கரமான சிஎஸ்எஸ் நாலேஜ் வந்து நமக்கு டெவலப் ஆக போகுது. ஸோ அதனால பர்சனலைஸ்டு மெசேஜையும் நம்ம ஃபூட்ரையும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஸோ கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹக்கிங் அனிமேஷனையும் ஹார்ட் ட்ரெயினையும் வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ நான் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட மெசேஜுக்கு வந்து போறேன். மெசேஜ் செக்ஷன் வந்து இப்போ இருந்துடுறேன். ஸோ இந்த மெசேஜ் செக்ஷன்ல என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன மெசேஜ் வேணுமோ நீங்க அதை வந்து கொடுத்துக்கலாம். நான் இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் வந்து ஒரே ஒரு H2 மட்டும் கொடுக்குறேன். ஸோ H2ல வந்து என்ன கொடுக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு மை லவ் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இதுல வந்து இன்னும் ஒரு பேராகிராஃப் டேக் வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த பேராகிராஃப் டேக் வந்து என்ன கொடுக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுவர் ஹக்ஸ் ஆர் மை சேஃப் ஹேவன், அப்புறம் வந்து த பிளேஸ் வேர் அப்படின்ற மாதிரி போட்டு, ஸோ ஐ ஃபீல் என்னென்ன கொடுக்க முடியுமோ, என்னென்ன லைன்ஸ் எழுத முடியுமோ அது எல்லாத்தையுமே எழுதிக்கோங்க. நான் இந்த இடத்துல ஏன் மீனிங்ஃபுல்லா கொடுக்குறேன் அப்படின்னா, நீங்க யாராச்சும் இந்த கோடை எடுத்து நீங்க வந்து ஆல்டர் பண்றீங்கன்னாலோ, இல்ல வந்துட்டு இந்த கோடை நீங்க இன்னும் என்ஹான்ஸ் பண்ணும் அப்படின்னு நினைச்சாலுமே இது வந்து மீனிங்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் இதை வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு எடுத்துட்டு போறதுக்கு. ஸோ அந்த மாதிரி இல்லாம நான் வந்து ஜஸ்ட் வந்து லாரல் எப்சம் போட்டு இந்த இடத்துல ஷோ பண்ணி காட்டிடலாம். பட் அந்த மாதிரி இருந்தா அது மீனிங்ஃபுல்லா இருக்காது அப்படின்ற ஒரே காரணத்தினால நான் வந்து இதை வந்து போடுறேன். ஸோ தட் யுவர் எம்ப்ரேஸ் மீன்ஸ் த வேர்ல்ட் டு மீ அப்படின்ற மாதிரி வந்து போட்டு முடிச்சுக்கலாம். ஸோ இதை வந்து போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஸ்டைல் பண்ணோம்ல. ஸோ எப்பவுமே வந்துட்டு நம்ம ஒரு விஷயம் வந்து எழுதிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நமக்கு நேராக என்ன பண்ணணும் அப்படின்னா கிளாஸ் நேம் வந்து எழுதணும். ஸோ இந்த கிளாஸ் நேம் ஒன்னே ஒன்று தான் இருக்க போகுது. ஏன்னா இந்த ஒரு டிவ் தான் இருக்கு. ஸோ அதனால நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா மெசேஜ் செக்ஷன் அப்படின்ற மாதிரியே வந்து மெசேஜ் செக்ஷன் அப்படின்ற மாதிரியே வந்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த மெசேஜ் செக்ஷனை டார்கெட் பண்ணி நம்ம அதுக்கான சிஎஸ்எஸ் வந்து எழுத ஆரம்பிச்சிடலாம். ஸோ டாட் மெசேஜ் செக்ஷன். ஸோ வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேடிங் வந்து கொடுக்குறேன். ஸோ பேடிங் வந்து 4 ரெம் 2 ரெம்க்கு வந்து கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டரா வந்து கொடுத்துக்கிறேன். அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து கொடுக்குறேன். ஸோ அது வந்து #FFF அப்படின்ற கலர் வந்து கொடுத்து முடிச்சுக்கிறேன். ஸோ இதில் வந்து இன்னும் 2 டேக் தான் வந்து இருக்கு. ஒன்று H2 டேக், அப்புறம் வந்து இதையும் வந்து பேராகிராஃப் டேக். ஸோ ரெண்டுத்தையும் வந்து டார்கெட் பண்ணிடலாம். அப்புறம் நம்ம அதுக்குள்ள இருக்கிற ஸ்டைல்ஸ் வந்து எழுத ஆரம்பிக்கலாம். ஸோ நான் என்ன ஸ்டைல் எழுத போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் வந்து வைக்க போறேன். ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 2.5 ரெம்க்கு வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ நான் இங்கே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு தெரியும். ஸோ 2.5 ரெம் வந்து வைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ஜின் பாட்டம் வந்து வைக்க போறோம். ஸோ மார்ஜின் பாட்டம் வந்து வைக்க போறேன். மார்ஜின் பாட்டம் வந்து ஒரு 1 ரெம்க்கு வந்து வச்சுக்கிறேன். ஸோ அதையும் வச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கலர் வந்து கொடுக்க போறோம். ஸோ இந்த கலர் வந்து கலர் பிக்கர்லேருந்து தான் நான் வந்து எடுக்கிறேன். ஜஸ்ட் நீங்க இந்த கலர்லாம் எங்கேருந்து எடுக்கிறேன் அப்படின்னு தெரியல, கூகுளில் போயிட்டு ஜஸ்ட் கலர் பிக்கர்னு சர்ச் பண்ணாலே போதும். ஸோ கலர் பிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்றேன். ஸோ இங்கேயுமே வந்து கூகுள்லேயே வந்து காட்டும். நான் அதுல வந்து என்ன வேணுமோ அந்த கலரை வந்து சூஸ் பண்ணிட்டு, ஸோ நான் இப்போ வந்துட்டு இந்த இடத்துல ட்ராக் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எக்ஸ் கோடை மட்டும் நான் வந்து காப்பி பண்ணா போதும். ஸோ காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்றதுனால நான் அதையே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன்.
ஸோ இதையே வந்து அப்படியே வந்து காப்பி பண்ணி பேராகிராஃப் டேக் வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பயங்கர பெருசா இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டு வருதுல்ல. ஸோ இந்த இடத்துல வந்து ஹேஷ்டேக் 333 அப்படின்றது கொடுத்துலாம். அப்புறம் வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து நான் கம்மி பண்ணணும். இது ரொம்ப பெருசா இருக்கு. ஸோ நான் 1.2 ரெம்க்கு வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு கீழே மார்ஜின் பாட்டம்ன்றது வேஸ்ட். ஏன்னா நம்ம வந்து இதுவே வந்து அடுத்த காம்பனன்ட்க்கு வந்து போயிடுவோம். ஸோ அதனால அது ரிமூவ் பண்ணியாச்சு. மேக்ஸ் வித் வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 800 பிஎக்ஸ் இருந்தா போதுமானதா அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால 800 பிஎக்ஸ் வந்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ஜின் வந்து வைக்கிறேன். ஸோ 0 ஆட்டோ அப்படின்றது வந்து கொடுத்துக்கிறேன். லாஸ்டா வந்து ஒரே ஒரு விஷயம் வந்து பண்ண போறேன். அது என்ன அப்படின்னா லைன் ஹைட் வந்து கொடுக்க போறேன். அது வந்து ஒரு 1.6 வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இது கொடுத்து முடிச்சோன்னா என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த லைன் ஹைட்டுமே வந்து எனக்கு வந்து அட்ஜஸ்ட் ஆகி சூப்பரா வந்து வந்துருச்சு. இதுக்கப்புறம் நான் ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணணும். மீடியா கொரி வந்து எழுதணும். ஸோ நான் மீடியா கொரியுமே வந்து எழுதிக்கிறேன். ஸோ மீடியா மேக்ஸ் வித்ன்றத வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ மேக்ஸ் வித் வந்து 768 பிஎக்ஸ்லேருந்து இருக்க போது இதில் வந்து நம்ம ஒரே ஒரு விஷயம் தான் பண்ண போகிறோம். H2 வந்து டார்கெட் பண்ணுறேன். அதில் வந்து ஃபாண்ட் சைஸ் மட்டும் வந்து குறைச்சிக்கிறேன். ஏன்னா ஒரு சின்ன விஷயமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நான் 2 ரெம்க்கு வந்து இதை வந்து கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி மெசேஜ் செக்ஷன் டார்கெட் பண்ணிக்கிறேன். ஸோ பேராகிராஃப் டேக் போட்டேன். நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி ஃபாண்ட் சைஸ் வந்து நம்ம வந்து பண்றோம். ஸோ ஃபாண்ட் சைஸ் இந்த இடத்துல வந்து ஒரு 1 ரெம்க்கு வந்து இருக்க போகுது. இங்க நான் 1.2 கொடுத்துருக்கேன். ஸோ இங்க 1 கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி இந்த S2ல பாத்தீங்க அப்படின்னா 2.5 கொடுத்துருக்கேன். ஸோ 2 கொடுக்குறேன். ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து முக்கியமானது. ஸோ இதுல பார்க்கும்போது நல்லா பெருசா வந்துருக்குல்ல. நான் இதே சின்ன ஸ்கிரீன் பண்றேன். ஸோ அப்போ அதோட சைஸ் வந்து மாறுதுல. ஸோ இதுதான் வந்து விஷயம். ஸோ லாஸ்ட்டாக வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபூட்டர் டேக் வந்து போயிடலாம். ஸோ ஃபூட்டர் டாட் ஜேஎஸ். ஸோ இந்த இடத்துலையுமே வந்து நான் டிவ்க்கு பதிலாக வந்து ஃபூட்டர்ன்றது வந்து போடுறேன். ஸோ இது ஏன் வந்து ஃபூட்டர்னு போடணும்னா எல்லா இடத்துலையுமே வந்து டிவ் போடக்கூடாது. அதுக்கு தான் வந்து சிமாண்டிக் HTML நான் சிமாண்டிக் HTMLன்ற விஷயம் வந்து இருக்கு. ஸோ அது தெரியல அப்படின்னா நான் ஜஸ்ட் வந்து அதை ஐ பட்டன்ல கொடுக்குறேன். நம்ம அதை பத்தி டீட்டெயிலாக பேசியிருந்தோம். நீங்க அதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ மேட் வித் லவ் பை யுவர் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பை இல்லைனா வந்துட்டு யுவர்லாம் வேணாம். ஸோ அஸ்வின் அப்படின்ற மாதிரி வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் எமோஜி வந்து எடுக்கிறேன். ஸோ அந்த லவ்க்கு பதிலாக வந்து அந்த ஹார்ட் எமோஜியை வந்து போட்டுக்கிறேன். ஸோ கொஞ்சம் வந்து நமக்கு வந்து கலர்ஃபுல்லாக வந்துருக்கும். ஸோ இது வந்து போட்டாச்சு. அப்புறம் அதே மாதிரி வந்துட்டு எனக்கு வேற என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பிரைட் சிம்பிள் வந்து வேணும். ஸோ அந்த காப்பிரைட் சிம்பிளையும் நான் வந்து எடுத்துக்கிறேன். இது ஏன் அப்படின்னா நான் இந்த இடத்துல வந்துட்டு காப்பிரைட்ஸ் ரிசர்வ் அப்படின்ற மாதிரி வந்து கொடுக்க போறேன். ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளோட வெப்சைட்ல போய் பார்ப்போம். ஸோ இது வந்து நமக்கு நீட்டா வந்து வர ஆரம்பிச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டைல் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு வந்து கிளாஸ் நேம் மட்டும் அப்ளை பண்ணிடணும். ஸோ அது என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபூட்டரா வந்து இருக்க போகுது. ஸோ நான் இந்த ஃபூட்டருக்கு ஸ்டைல் அப்ளை பண்ண போறேன். ஸோ டாட் ஃபூட்டர் அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கிறேன். ஸோ இதுல வந்து என்னென்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பேடிங் வந்து கொடுக்க போறேன். ஒரு 1 ரெம்க்கு வந்து கொடுத்துக்கிறேன். அப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டெக்ஸ்ட் லைன் வந்து சென்டர் பண்றேன். அதுக்கப்புறமும் நம்ம என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட பேக்ரவுண்ட் கலர் இருக்குல்ல அதை வந்து ஜஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ணி விடுறேன். ஸோ E7 4C 3C அந்த கலருக்கு வந்து சேஞ்ச் பண்றேன். ஸோ நமக்கு வந்து வர ஆரம்பிச்சு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிளாக் கலர்ல வந்துட்டு வரது வந்து கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியாம இருக்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கலர் வந்து ஒயிட்டா வந்து மாத்துறேன். ஸோ கலர் வந்து ஒயிட்டா மாத்துறேன். அதுக்கப்புறமா நம்ம லாஸ்டா வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஃபாண்ட் சைஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண போறேன். ஸோ 1 ரெம்க்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபாண்ட் சைஸ் இந்த மாதிரி வந்து கூடாது. ஃபாண்ட் ஹைஃபன் சைஸ் இந்த மாதிரி வந்து கொடுத்துக்கணும். ஸோ இப்போ என்ன வந்திருக்கு அப்படின்றத போய் நம்ம பார்ப்போம். ஸோ நல்லா நீட்டாவே வந்திருக்கு. ஸோ பெரிய ஸ்கிரீன்ல பார்த்தோம் அப்படின்னாலுமே நமக்கு வந்து நீட்டா வந்திருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஸோ பயங்கர நீட்டா வந்து வந்திருக்கு. ஸோ நம்ம இதுல வந்து இன்னும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஹக் அனிமேஷனையும் ஹார்ட் ட்ரெயினையும் மட்டும் பண்ண போறோம். ஸோ வந்து அதை பார்க்க ஆரம்பிக்கலாம். நம்ம VS கோட வந்து மறுபடியும் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ VS கோட ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதையுமே வந்து நம்ம சின்னது பண்ணிக்கலாம். ஸோ சின்னது பண்ணியாச்சு. இப்போ நம்ம எங்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹக் அனிமேஷனுக்கு வந்து போக போறோம். ஸோ இதுல வந்துட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ரியாக்ட் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட CSSயுமே வந்து எப்படி வந்து டைனமிக்கா எழுதுறது அப்படின்றத பத்தியுமே வந்து பார்க்க போறோம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிவ்க்குள்ள வந்து ஒரு H2 வந்து போடுறேன். ஸோ இந்த H2ல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா கிவ் மீ ஹக் அப்படின்ற மாதிரி வந்து சிம்பிளா வந்து வச்சுக்கலாம். ஸோ கிவ் மீ ஹக் அப்படின்றது வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு 2-3 டிவ் டேக் வந்து போட போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டிவ் எதுக்கு அப்படின்றத நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ இந்த டிவ் வந்து எதுக்கு அப்படின்னா இதுல தான் வந்து நான் இதை வந்து கிளிக் பண்ண போறேனா இல்லையான்றது தெரியும். ஸோ இதுக்குள்ளதான் எனக்கு வந்து இன்னும் 2 டிவ் வந்து போட போறேன். ஸோ இதை வந்து காப்பி பேஸ்ட் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நான் வந்து அந்த எமோஜிஸை கிளிக் பண்ணா மட்டும்தான் எனக்கு வந்து ஹக் நடக்கணும். ஸோ அதுக்கு நான் வந்து ஸ்டேட்டை ஹேண்டில் பண்ணணும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்ட் இஸ் ஹக்கிங் அப்படின்ற மாதிரி நம்ம மீனிங்ஃபுல்லாக வந்து நேம் வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஹக் செட் ஹக் அப்படி கூட வச்சுக்கலாம். நான் சும்மா வந்து இஸ் ஹக்கிங் செட் இஸ் ஹக்கிங் அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கிறேன். இந்த செட் இது இருக்குல்ல. ஸோ இதுதான் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஃபங்க்ஷனை வந்து செட் பண்ணி விடும். ஸோ யூஸ் ஸ்டேட். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து நேற்று வீடியோவில் வந்து பார்த்துருந்தோம் நல்லுன்றதை வச்சு பார்த்துருந்தோம். ஸோ நல் வச்சா என்ன நடக்கும், ஏன் வந்து பூலியன் வைக்காம நல்லுன்றதை வச்சோம் அப்படின்னு பார்த்தா இந்த இனிஷியல் ஸ்டேட்ல வேற என்னெல்லாம் வைக்கலாம். ஸோ ஸ்ட்ரிங் வைக்கலாம், நம்பர் வைக்கலாம், நீங்க நிறைய வைக்கலாம், ஆப்ஜெக்ட்ஸ் வைக்கலாம், என்னென்ன வைக்க முடியுமோ அந்த இனிஷியல் ஸ்டேட்ல நீங்க என்ன வேணா வச்சுக்கலாம். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ஃபால்ஸ்ன்றதை வந்து வைக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிவ் டேக் இருக்குல்ல. இந்த டிவ் டேக்ல வந்து நான் வந்து அந்த எமோஜியை மட்டும் ஹக் எமோஜியை மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ ஹக் எமோஜி அப்படின்னு சொல்லி சர்ச் பண்றேன்.
ஓகே, மேபி வந்துட்டு எனக்கு இது ஷோ ஆகல. இந்த இடத்துல போட்டா ஷோ ஆகுமா அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஓகே, எனக்கு வந்து இது காட்டல. ஸோ ஓகே, வேற ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இது என்ன எமோஜி? ஓகே, இது எனக்கு ஷோ ஆகுது. இந்த இடத்துல வந்து விஎஸ் கோட்ல வந்து போட்டு பார்ப்போம். ஓகே, மேபி வந்து எனக்கு இது வந்து வருது. ஸோ இந்த இடத்துல டிவ்ல வந்து ஷோ ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நான் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்றேன். ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு அந்த எமோஜி வந்து ஷோ ஆகுது. ஓகே, ஃபைன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட வந்து ஸ்டைல் வந்து பண்ணணும். ஸோ இது அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து அது நடக்கணும். ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னா, ஆன் கிளிக் வந்து ஒன்று வைக்க போறேன். ஸோ மற்ற வீடியோஸ்ல இல்லாம இந்த வீடியோல ஒன்று புதுசா இருக்க போது என்ன அப்படின்றதையுமே நான் வந்து காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹேண்டில் ஹக் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து வைக்கிறேன். ஸோ அந்த ஃபங்க்ஷன் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆரோ ஃபங்க்ஷனா வந்து இருக்க போகுது. ஸோ நான் அதையுமே வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அதை வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, செட் இஸ் ஹக்கிங் இருக்குல்ல. ஸோ இது வந்து நாட் ஈக்குவல் டு ஆஃப் இஸ் ஹக்கிங். ஸோ இதுக்கு ஆப்போசிட்டா நடக்கணும். இப்போ ஃபால்ஸா இருந்துச்சுன்னா ட்ரூவா இருக்கும். ஸோ ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா ஃபால்ஸா வந்து இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து ஜஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இப்படி இருக்கா. ஸோ நான் இதை வந்து ஒரு கிளிக் பண்றேன் அப்படின்னா எனக்கு எதுவுமே நடக்காது. ஏன் அப்படின்னா நான் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து மேபி ஸ்டேட் அப்டேட் ஆகுறது நான் வந்து காட்டலாம். ஸோ நான் அதை என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து இஸ் ஹக்கிங்ன்றத வந்து இந்த இடத்துல வந்து போடுறேன். ஓகே, நான் இப்போ இதை கிளிக் பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நான் ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்றேன். ஸோ இந்த டிவ் டேக் வந்து நான் ஜஸ்ட் வந்து கிளிக் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஓகே, எனக்கு இந்த இதுவுமே வந்து நடக்க மாட்டேங்குது. அது ஏன் அப்படின்றதையுமே நம்ம வந்து செக் பண்ணிடலாம். ஸோ இப்போதைக்கு வந்து இந்த இசக்கிங்கை வந்து நான் வந்து கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டைல் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா நம்மளோட இது வந்து ஏன் ஒர்க் ஆகல அப்படின்றத வந்து நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ நான் டிவ் டேக் வந்து போடுறேன். ஸோ இந்த டிவ் டேக்ல வந்து கிளாஸ் நேம் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த கிளாஸ் நேம் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஹக் அனிமேஷன் அப்படின்னு சொல்லி இருக்க போகுது. அதுக்கப்புறம் இங்கேயும் வந்து கிளாஸ் நேம் வந்து இருக்க போகுது. பட் இந்த கிளாஸ் நேம் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு டைனமிக்கா இருக்க போகுது. பட் இருந்தாலுமே நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்காக நான் வந்து கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி வந்து போட்டுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து டிவ்க்கு வந்து கிளாஸ் நேம் வந்து கொடுக்கணும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்துட்டு கேரக்டர் 1 அப்படின்ற மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ கேரக்டர் இந்த இடத்துல வந்து மறுபடியும் வந்து கேரக்டர் 1 அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கிறேன். ஸோ இது அப்படியே வந்து காப்பி பேஸ்ட் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா வந்துட்டு இந்த இடத்துல வந்து நம்ம மறுபடியும் வந்து இந்த கேரக்டர்ன்றதெல்லாம் டைப் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால நான் இந்த இடத்துல வந்து கேரக்டர் 2 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ மேபி இது கூட எனக்கு வந்து பளிச்சுன்னு தெரியுதா? ஓகே, பளிச்சுன்னு தெரியுற வரைக்கும் ஓகே. ஸோ ஒயிட் கலர் பேக்ரவுண்ட்ல தான் இருக்கு. ஸோ இதனால இப்படி வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து டெடியில வந்து டெடி எமோஜி வேணா வச்சுக்கலாம். ஸோ இது வந்து வச்சு முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஹக் அனிமேஷனுக்கு வந்து போய்க்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டைல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஹக் அனிமேஷன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து டார்கெட் பண்றேன். ஸோ அதை டார்கெட் பண்ணி பேடிங் வந்து கொடுக்குறேன். ஸோ பேடிங் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 ரெம் 2 ரெம். ஸோ இந்த கலருக்கு இந்த பேடிங் வந்து கொடுக்க போறேன். அப்புறம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா டெக்ஸ்ட் லைன் வந்து சென்டர் பண்ணிடுறேன். அப்புறம் வந்து நான் என்னோட பேக்ரவுண்ட் கலர் இருக்குல்ல. ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து சேஞ்ச் பண்றேன். ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேஷ்டாக் FFF3F3. ஸோ இந்த கலருக்கு வந்து நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ மேபி ஒயிட் மாதிரி தான் தெரியும். பட் இந்த ஒயிட்டுக்கு கீழே இருக்கிற ஒயிட்டுக்கும் மேலே இருக்கிறதுக்கும் சேஞ்ச் பண்ணீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே பார்க்கும்போது அதை பார்த்து சொல்லாதீங்க. இந்த இடத்துல வந்து அந்த லைட் கலர் சேஞ்ச் வந்து இருக்கும். ஸோ ஓகே, நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹக் அனிமேஷன்ல ஒரே ஒரு H2 மட்டும் வச்சிருக்கோம். ஸோ அந்த H2ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிவ் மீ ஹக் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ நான் அதை வந்து ஸ்டைல் பண்ணிக்கிறேன். அது வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாண்ட் சைஸ் வந்து வைக்கிறேன். ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 2.5 ரெம் வந்து சேஞ்ச் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு கீழே வந்து மார்ஜின் பாட்டம் வந்து கொடுக்குறேன். ஸோ மார்ஜின் பாட்டம் வந்து கொடுக்குறேன். ஸோ அது வந்து எவ்வளோ இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ரெம்க்கு வந்து இருக்க போகுது. லாஸ்டா வந்து நம்ம வந்து கலர் வந்து கொடுக்க போறோம். ஸோ இந்த கலர் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, E7 4C 3C இந்த கலர் வந்து இருக்க போகுது. ஏன்னா நம்ம இந்த கலர் தான் வந்து ஃபூட்டருக்குமே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நான் அதையும் வந்து கொடுத்தோடனே ஸ்டைல் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஹக் கண்டெய்னர் இருக்குல்ல. ஸோ அதை வந்து டார்கெட் பண்ணிச்சு. ஹக் கண்டெய்னர்னா நான் டைனமிக்கா CSS போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இப்போ வந்து வருவோம். ஏன் வந்து இந்த ஹக் கண்டெய்னர் வந்து டைனமிக்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா, இது வந்து சப்போஸ் இப்போ ஹக்ல இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்டைலும், ஸோ ஹக்ல இல்ல அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்டைலும் வந்து வரணும். அது நம்ம எப்படி வந்து டைனமிக்கா எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வந்து பிராக்கெட்ஸ்ல போட்டுக்கலாம். ஸோ போட்டதுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரிங்க்கு பதிலாக அந்த பேக் டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். நீங்க விண்டோஸ்ல பாத்தீங்கன்னா டேபுக்கு மேல வந்து இருக்கும். ஸோ அந்த பேக் டிக்ஸ் வந்து எடுத்தாச்சு. ஸோ எடுத்துட்டு இந்த டாலர் சிம்பிளை வந்து போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டேட் இருக்குல்ல. ஸோ இஸ் ஹக்கிங்கா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஒரு விஷயம் நடக்கணும். அது வந்து என்ன அப்படின்னா ஹக்கா வந்து இருக்கணும். இல்ல எல்ஸ் வந்து எனக்கு வந்து எம்டியா வந்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து கொடுத்துறேன். ஸோ கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து மறுபடியும் ஒண்ணுமே வந்து சேஞ்ச் ஆயிருக்காது. பட் இதே தான் ஒர்க் ஆகும். இந்த இஸ் ஹக்கிங்கிறது என்ன அப்படின்னா என்னோட ஸ்டேட் இருக்குல்ல. ஸோ இதுதான் வந்து இங்க வந்து அப்டேட் ஆகும். ஸோ அது வந்து கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹக் கண்டெய்னருக்கு வந்து ஸ்டைல் எழுத ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த ஹக் கண்டெய்னர்ல என்ன பண்றேன் அப்படின்னா, டிஸ்பிளே வந்து ஃபிளெக்ஸா வந்து மாத்திக்கிறேன். ஏன்னா இது வந்து
இந்த வயசுல காலம் வயசுல இருக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து அது ரோ வைஸா மாத்திக்கிறேன். மாத்துனதுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஜஸ்டிஃபை கன்டென்ட் வந்து சென்டர்ல இருக்கணும். ஐ மீன் ஹரிசான்டலாவும் சென்டரா இருக்கணும். ஸோ இப்போ அலைன் ஐட்டம் சென்டர் கொடுத்தோம் அப்படின்னா வெர்டிகலாவும் எனக்கு வந்து சென்டரா வந்து மாறிடும். ஸோ அதையும் வந்து கொடுத்தாச்சு. ஸோ கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் கேப் வந்து கொடுக்குறேன். ஸோ கேப் வந்து ஒரு 20 பிஎக்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்றேன். ஸோ கேப் 20 பிஎக்ஸ் வந்து கொடுத்தோன்னே தெரியும் நமக்கு வந்து நல்ல கேப் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்சர் வந்து பாயிண்டரா வந்து மாத்துறேன். ஸோ இங்க வந்து கர்சர் வந்து பாயிண்டரா வந்து மாறிடும். ஸோ நான் இப்போ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எதுவுமே வந்து நடக்கல. ஸோ இது எல்லாமே வந்து ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ பட் இது கர்சர் வந்து பாயிண்டர் வந்து நடக்குதுல்ல. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு இந்த இடத்துல வந்து கேரக்டர் இருக்குல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் கேரக்டர் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் கேரக்டரை டார்கெட் பண்ணி அதுக்கான ஸ்டைல வந்து எழுதலாம். ஸோ எங்கன்னு டவுட் வந்துச்சு அப்படின்னா ஹக் அனிமேஷன்ல பாத்துக்கலாம். ஸோ அந்த கேரக்டர்ன்றது இருக்குல்ல, இதை தான் நம்ம வந்து டார்கெட் பண்றோம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட ஃபாண்ட் சைஸ் வந்து கொடுக்குறேன். எவ்வளவு இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 ரெம்க்கு வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு சின்ன டிரான்சிஷன் வந்து கொடுக்குறேன். ஸோ டிரான்ஸ்ஃபார்ம் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் 0.5 செகண்ட்ஸ் ஈஸ் இன் அவுட்ன்ற ஸ்டைல்ல வந்து நான் அது வந்து கொடுத்துக்கிறேன். ஈஸ் இன் அவுட். ஸோ இது வந்து கொடுத்து முடிச்சாச்சு. இந்த கேரக்டருக்கு வந்து ஸ்டைல் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ பார்த்தோம்னாலே தெரியும் நல்லா பெருசா வந்து நமக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஓகே, நம்ம மறுபடியும் கிளிக் பண்ணா எதுவும் நடக்கல. ஸோ இப்போ இந்த கேரக்டர் 1 இருக்குல்ல, ஸோ நான் அதை இப்போ வந்து டார்கெட் பண்ண போறேன். எங்கன்னு டவுட் வந்துச்சு அப்படின்னா இந்த இதுதான். ஸோ இதே மாதிரி கேரக்டர் 1 கேரக்டர் 2 ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்து நம்ம டார்கெட் பண்ண போறோம். நான் ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து நேமிங் கன்வென்ஷன் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னா இங்க எல்லாம் ஐஃபன் கொடுத்துருக்கேன். இங்க மட்டும் நம்ம அப்படியே போட வேணாம். ஸோ நான் இதுக்குமே வந்துட்டு ஐஃபன் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த கேரக்டர் 1 வந்து டார்கெட் பண்ண போறேன். ஸோ கேரக்டர் 1 டார்கெட் பண்ணி நான் என்ன ஸ்டைல் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்ம் இருக்குல்ல. ஸோ டிரான்ஸ்ஃபார்ம் ஸோ இதுல வந்து என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா டிரான்ஸ்லேட் எக்ஸ். இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல தான் இருக்கு, ஒய் ஆக்சிஸ்ல இல்ல. ஸோ அதனால 0 அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த கேரக்டர் 1க்கு வந்து கொடுத்தாச்சு. இதே மாதிரி நம்ம வந்து கேரக்டர் 2க்கும் வந்து நம்ம வந்து ஸ்டைல் அப்ளை பண்ணணும். ஸோ கேரக்டர் 2க்கும் ஸ்டைல் அப்ளை பண்ணணும். அந்த கேரக்டர் 2ஓட ஸ்டைல் வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹக் பண்ணும்போது ரெண்டும் ஒரே இதுல தான் வரணும். ஸோ டிரான்ஸ்ஃபார்ம் டிரான்ஸ்லேட் மறுபடியும் வந்து எக்ஸ்ல வந்து 0. ஸோ டிரான்ஸ்ஃபார்ம் எக்ஸ் வந்து மறுபடியும் வந்து 0. ஸோ இப்போ இது ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மறுபடியும் நான் கிளிக் பண்றேன். எனக்கு எதுவுமே வந்து நடக்கவே இல்லை. சொல்ல பட் இந்த டிவ் வந்து வருது. எனக்கு தெரிஞ்சு நம்மளோட ஸ்டேட் வந்து அப்டேட் ஆகலன்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்டைல் முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளோட ஸ்டேட் வந்து போய் செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்டா வந்துட்டு மறுபடியும் வந்து ஹக் கண்டெய்னருக்கு வரேன். ஸோ ஹக் கண்டெய்னர் சப்போஸ் இப்போ வந்து ஹக்கா இருந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ இந்த ஹக் கண்டெய்னர் வந்துச்சு. இது வந்து சப்போஸ் இது வந்து ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அதோட வேல்யூஸ் வந்து நடக்கணும்ல. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாட் கேரக்டர் 1 வந்து டார்கெட் பண்ணிக்கிறேன். ஸோ டார்கெட் பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம் மறுபடியும் வந்து டிரான்ஸ்லேட் எக்ஸ் ஆஃப் இது வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இதுல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 50 பிஎக்ஸ் வந்து இருக்க போகுது. ஸோ 50 பிஎக்ஸ். ஸோ இதே மாதிரி வந்துட்டு மறுபடியும் வந்து இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு கேரக்டர் 2க்கு வந்து நான் சேஞ்ச் பண்றேன். இது வந்து -50 பிஎக்ஸா வந்து இருக்க போகுது. ஸோ இது வந்து ஓகே. இப்போ நம்ம கிளிக் பண்ணி பார்ப்போம். இப்போ பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஹக் பண்ற மாதிரி வந்து வந்துருச்சுல. ஸோ நான் மறுபடியும் வந்து இதை கிளிக் பண்றேன் அப்படின்னா பிரிச்சு போயிடும். ஸோ நம்ம இந்த இடத்துல இதுதான் அப்படின்னு கிடையாது. நீங்க எங்க கிளிக் பண்ணாலுமே ஒர்க் ஆகும். ஸோ நான் இந்த எமோஜில கிளிக் பண்றேன், ஹக் ஆகுது. ஸோ இந்த எமோஜி எடுத்துறேன், மறுபடியும் வந்து ஹக்ல இருந்து வந்துடும். ஸோ இதுதான் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி வந்து ஒரு பிளெயின் சிஎஸ்எஸ் வச்சு நம்மளால என்ன வேணா விஷயத்த வந்து பண்ண முடியும். இந்த சிஎஸ்எஸ் கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ வந்து உங்க காலேஜ் குரூப் இல்ல வந்து நீங்க வந்து நல்லா வந்து படிக்கிறீங்க இல்ல வேற எங்கேயோ ஒர்க் பண்றீங்கனாலுமே இந்த வீடியோ வந்து ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து கண்டிப்பா வந்து எனக்கு நிறைய மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸ் வித் வந்து வைக்கிறேன். ஸோ மேக்ஸ் வித் வந்து 768 பிஎக்ஸ்ல இருந்து நம்ம வந்து இப்போ வந்து மொபைலுக்கும் வந்து பார்க்கணும்ல. ஸோ கேரக்டர் வந்து ஜஸ்ட் வந்து கேரக்டரோட சைஸ் வந்து ஃபாண்ட் சைஸை மட்டும் நான் வந்து சின்னது பண்ணி விடுறேன். என்னவா இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 ரெம்க்கு வந்து இருக்க போகுது. ஓகே, நான் இப்போ வந்து பெரிய ஸ்கிரீன் போறேன், பெரிய இது வந்து வரும். ஸோ நான் குட்டி ஸ்கிரீன் போறேன், இந்த மாதிரி குட்டி இதுக்கு வந்து வந்துடும். ஸோ ஹக் பண்றேன், மறுபடியும் எடுக்கிறேன். ஸோ இந்த விஷயம் தான். மறுபடியும் இங்க பெரிய ஸ்கிரீன்லயுமே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுவுமே வந்து வந்துருச்சு. நம்ம லாஸ்டா ஒரே ஒரு விஷயம் பண்ண போறோம். என்ன அப்படின்னா நம்மளோட ஸ்கிரீனோட மேலேருந்து ஸோ ஹார்ட் எமோஜியா வந்து மேலேருந்து வந்து ஒட்டிட்டே வந்து இருக்க போகுது. ஸோ அதையுமே எப்படி பண்றது அப்படின்றத வந்து பார்த்தலாம். என்னோட heartrain.js இருக்குல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னோட இதுல வந்து எழுதிக்கலாம். ஸோ இது வந்து பயங்கரமான சிஎஸ்எஸ் வந்து நம்ம வந்து கத்துக்க போறோம். ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு வெதர் ஆப்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி நேரத்துல கூட நீங்க வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா நம்ம மேலேருந்து வந்து ரெயின் வந்து இப்போ ரெய்னி சீசன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மேலேருந்து ரெயின் கொட்டுற மாதிரி இல்ல மேலேருந்து டஸ்ட் கொட்டுற மாதிரி எதை வேணா நம்ம வந்து வச்சுக்கலாம். நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னோட அரே வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அரே எடுத்து அதுல வந்து லென்த் வந்து நம்ம வந்து செட் பண்ண போறோம். ஸோ அது என்னவா இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா லென்த் ஆஃப் 50ன்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நீங்க உங்களுக்கு என்ன லென்த் வேணுமோ நீங்க அதை வந்து கொடுத்துக்கலாம். ஸோ 10 கூட கொடுத்துக்கலாம். ஸோ நான் நிறைய வரணும் அப்படின்றதுனால 15 வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட இண்டெக்ஸ் வந்து எடுக்க போறேன். ஸோ இண்டெக்ஸை எடுத்தாச்சு. ஸோ இண்டெக்ஸை எடுத்துட்டு நான் இந்த வந்து
டைரக்ட் ரிட்டர்ன் வந்து பண்றேன். ஸோ இது வரைக்கும் கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ புரியல அப்படின்னா நம்மளோட அரே வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணி பாருங்க. நம்ம அரேவ பத்தி டீடைல்டா வந்து பேசியிருந்தோம். அரேனா என்ன அப்படின்றத பத்தி. ஸோ இது வந்து குடுத்தாச்சு. இப்ப இந்த டிவ்க்குள்ள எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த இதுலேருந்து நம்ம மேப் பண்ணணும்னாலே நான் வந்து கீ போடணும்னு சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னா நம்மளோட அ விர்ச்சுவல் டாம் வந்து ரியாக்ட் வந்து விர்ச்சுவல் டாம்ல தான் நடக்கும். ஸோ எந்த இடத்துல அப்டேட் ஆகணுமோ அது மட்டும் தான் வந்து அப்டேட் ஆகும். நம்ம கீ குடுக்காம விட்டோம் அப்படின்னா மொத்தமே நம்மளோடது வந்து திருப்பி வந்து ரீரெண்டர் ஆகும். அது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் தான். நம்ம ரியாக்ட்டே யூஸ் பண்ணாம பிளெயின் ஜாவாஸ்கிரிப்ட்டே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இத வந்து குடுத்தாச்சு. இப்ப நான் இதுல வந்து என்னென்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து கிளாஸ் நேம் வந்து எழுதணும். ஸோ நான் இதுக்கு வந்து கிளாஸ் நேம் வந்து எழுதிக்கிறேன். ஸோ ஹார்ட்ன்ற மாரி எழுதிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஹார்ட் தான் வந்து கொட்ட போகுது. இப்ப நெக்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு ஸ்டைல் பண்றேன். இன்லைன் ஸ்டைலிங் வந்து எழுதுறேன். என்னவா இருக்க போகுது அப்படின்றத மட்டும் பாருங்க. ஸோ எனக்கு வந்து லெஃப்ட்லேருந்து வந்து நான் வந்து என்ன குடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்துட்டு இங்க வந்து நம்ம செமிகோலன் குடுத்துறக்கூடாது. இன்லைன்ல எழுதும்போது வந்து கமா தான் வந்து குடுக்கணும். ஸோ பேக் டிக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எனக்கு இது வந்து டைனமிக்கா இருக்க போகுது. எப்படி டைனமிக்கா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட மேத் டாட் ரேண்டம் வந்து குடுக்குறேன். ஸோ ரேண்டம் வந்து இன்டூ 100 வந்து குடுத்துக்கிறேன். ஸோ குடுத்துட்டு நான் இங்க வந்து ஜஸ்ட் வந்து வியூ வித் அப்படின்றத வந்து குடுத்துறேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அது எல்லாமே கன்ஃப்யூஷனா தான் இருக்கும். பட் நான் இத வந்து ஏன் குடுக்குறேன் அப்படின்றது நம்மளோட அனிமேஷன் வந்து வச்சதுக்கு அப்புறம் வந்து தெரியும். ஸோ பயங்கரமான வந்து நமக்கு வந்து இதுலேருந்து வந்து வரும். ஸோ நான் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் வந்து பண்ணணும். அது என்ன அப்படின்னா, என்னோட ஆப் டாட் ஜேஎஸ் இருக்குல்ல. ஸோ என்னோட ஆப் டாட் ஜேஎஸ்ல ஹார்ட் ரெயின் வந்து நான் மேல வந்து போட்டுக்கிறேன். ஸோ போட்டு முடிச்சாச்சு. இப்ப நம்ம வந்து ஹார்ட் ரெயின்குள்ளேயே மறுபடியும் வந்து போட்டுக்கலாம். ஸோ வியூ இதுல வந்து குடுத்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அனிமேஷன் வந்து கொஞ்சம் டிலே வந்து குடுத்துக்கிறேன். ஸோ இந்த அனிமேஷன் டிலே வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவுமே வந்துட்டு நம்ம டைனமிக்கா வந்து குடுத்துக்கலாம். ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னா, மேத் டாட் ரேண்டம். ஸோ இந்த மேத் டாட் ரேண்டம்னா என்னன்னா, பேசிக்கா வந்துட்டு அந்த நம்பர்ஸ் வந்து ரேண்டமா வந்து வரும். ஸோ இதுதான் வந்து விஷயம். ஸோ இன்டூ 5 வந்து போட்டுக்கிறேன். ஸோ போட்டு 5 செகண்ட்ஸ் அப்படின்றத வந்து குடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதே மாரி வந்து கமா போட்டு அனிமேஷன் டியூரேஷன் வந்து நம்ம குடுத்துக்கிறோம். ஸோ அனிமேஷன் டியூரேஷன் வந்து எவ்வளவு குடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மேத் டாட் ரேண்டம் இன்டூ 3+2 அது வந்து குடுத்துக்கிறேன். ஸோ 3+2 இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் வந்து செகண்ட்ஸ்ன்றத வந்து குடுத்து நம்ம பேக் டிக்ஸ வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளவுதான் என்னோட இதுல வந்து இருக்க போகுது. இதுல வந்து ஒரே ஒரு விஷயம் வந்து இருக்க போகுது. என்ன அப்படின்னா, என்னோட ஹார்ட் எமோஜிய வந்து நான் வந்து எடுக்க போறேன். ஸோ அது மட்டும் தான் எனக்கு இந்த டிவ்க்குள்ள இருக்கும். ஸோ ஒரே ஒரு ஹார்ட் மட்டும் தான் நம்ம வந்து போட போறோம். ஸோ நம்ம நேத்து வீடியோல பார்த்திருந்தோம் அப்படின்னா, பிளெயினா வந்து நம்ம எப்படி வந்து ஒரு ஹார்ட் வந்து சிஎஸ்எஸ்லயே கிரியேட் பண்றது அப்படின்றத பத்தி பார்த்திருந்தோம். நீங்க அத செக் பண்ணி பார்க்கல அப்படின்னா, மறக்காம செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நான் இந்த இடத்துல வந்து லென்த்துக்கு வந்து 50க்கு பதிலா நான் வந்து ஒரு 10 குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு வந்து 10 தான் வரும். எண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். 1, 2, 3, 4 இந்த மாரி பார்த்தீங்கன்னா ஒரு 10 வந்து இருக்கும். நான் வந்து 50 வேணும்னு சொல்லி குடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது பயங்கர பெருசா வந்து வந்துகிட்டே இருக்கு. ஸோ வந்துட்டே இருக்கட்டும். பட் ஆனா இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நம்மளோட சிஎஸ்எஸ்ஸ எழுதி இத வந்து மேலேருந்து வந்து கொட்டுற மாரி வந்து வைக்க போறோம். இதுல வந்து நீங்க இது வந்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். இதோட வந்து ஃபுல் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஹார்ட் ரெயின் அப்படின்ற மாரி வைக்க போறேன். ஸோ மேல மட்டும் அப்படியே வந்து ஸ்டாக்னன்ட்டா நிக்கும்னு நெனைக்காதீங்க. மேலேருந்து கீழ வரைக்கும் அது வந்து ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும். ஸோ மழை பெய்யுற மாரி தான் இருக்கும். இது வந்து கண்டிப்பா லாஸ்ட் வரைக்கும் எண்ட் வரைக்கும் மறக்காம பாருங்க. அப்பதான் வந்து இதோட சிஎஸ்எஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு புரியும். ஸோ ஹார்ட் ரெயின் டாட் சிஎஸ்எஸ் குள்ள போயிடுறேன். ஸோ போயிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ரெயின்றத வந்து குடுக்குறேன். ஸோ குடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மேல வந்து எனக்கு வந்து பொசிஷன் வந்து ஃபிக்ஸ்டா இருக்கணும். ஏன்னா மேல தான் இருக்கணும். ஸோ அதனால நான் பொசிஷன் வந்து ஃபிக்ஸ்டுன்றத வந்து குடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப்ல வந்து 0ல இருக்கணும். அதே மாரி வந்து லெஃப்ட்டும் வந்து எனக்கு 0ல வந்து இருக்கணும். ஸோ அதையும் குடுத்து முடிச்சாச்சு. இப்போ வந்து விட்த் வந்து எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு கேட்கலாம்ல. ஸோ விட்த் வந்து 100% ஹைட்டும் வந்து 100% வந்து குடுத்துக்கிறேன். பாயிண்டர் ஈவென்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. அத நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நன்னுக்கு குடுத்துக்கிறோம். நம்ம வந்து Z இண்டெக்ஸ் வந்து குடுக்குறோம். ஸோ Z இண்டெக்ஸ்னா பேசிக்கா என்னன்னா, இதுக்கு மேல வந்து எனக்கு ஓவர்லாப் ஆகும். ஸோ நம்ம Z இண்டெக்ஸ் குடுக்காம விட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ குடுக்காம விட்டு ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இது மேல ஓவர்ஃப்ளோ ஆகாம அப்படியே வந்து இதுவா இருக்கும். ஸோ நான் Z இண்டெக்ஸ் வந்து 1ன்றது வந்து குடுத்துக்கிறேன். ஸோ இது குடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளோட ஹார்ட் இருக்குல்ல. ஸோ ஜஸ்ட் வந்து பிளெயின் ஹார்ட் நம்ம வந்து உள்ள இங்க வந்து எழுதியிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடத்துல வந்து ஹார்ட்ன்றது போட்டுருக்கோம்ல. ஸோ இந்த ஸ்டைலுக்கு நான் இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டைல் பண்ண போறேன். இது வந்து பாருங்க. ஸோ பொசிஷன் வந்து அப்சல்யூட்ன்றது குடுக்குறேன். ஏன்னா நம்ம வந்து பேரண்ட்டா தான் வந்து ஃபிக்ஸ்டுன்றது குடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து எனக்கு மாறிடுச்சு. அப்படியே மொத்தமா வந்து மாறிடுச்சு. இந்த சைட்ல இருந்து வர ஆரம்பிச்சுச்சா. ஸோ பொசிஷன் அப்சல்யூட் குடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபாண்ட் சைஸ் இருக்குல்ல. ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 2 ரெம் இன்கிரீஸ் பண்ணிக்கிறேன். ஹார்ட் வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஏன்னா நமக்கு பளிச்சுன்னு தெரியணும் அப்படின்றதுனால. நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து கலர் குடுப்போம். ஸோ கலர் வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேஷ்டேக் நான் அந்த ஹார்ட் கலரையுமே கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்றேன். ஏன்னா நம்மளோட ஃபூட்டர் கலர் எல்லாமே வந்து ஒரே மாரி வச்சுருவோம். ஸோ 4C 3C அப்படின்ற மாரி வந்து வைக்கிறேன். ஸோ கொஞ்சம் வந்து பிரைட்டரா வந்து இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிமேஷன் வந்து வைக்க போறேன். ஸோ அனிமேஷனோட இது வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னா, ஃபாலு. ஸோ என்ன இதுல வந்து இருக்க போகுது அப்படின்னா, லீனியரா இருக்க போகுது. இன்ஃபைனைட் டைம்ஸ் வந்து அது ஃபால் ஆயிட்டே வந்து இருக்கணும். ஸோ இது வந்து குடுத்து முடிச்சாச்சு. இப்போதான் நம்மளோட மெயின் விஷயம் இருக்கு. ஸோ கீ ஃப்ரேம்ஸ் வந்து ஆட் பண்றேன்.
ஸோ கீ ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ணிட்டு நம்ம என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா ஃபால்ன்றது வந்து டார்கெட் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு 0%லேருந்து 100% மட்டும் வைக்கிறேன். நீங்க உங்களுக்கு வந்து 0, 50, 100 நீங்க எப்படி வேணுமோ வச்சுக்கலாம். 25 கூட வச்சுக்கலாம். பட் நான் வந்து 0 to 100 வந்து வச்சுக்கிறேன். ஸோ 0% கொடுத்தாச்சு. நல்லா கவனிச்சு பாருங்க. ஸோ நம்மளோட மேஜிக் வந்து நடக்க போகுது. ஸோ டிரான்ஸ்ஃபார்ம் வந்து கொடுக்குறேன். ஸோ டிரான்ஸ்லேட் ஒய் வந்து கொடுக்குறேன். ஸோ டிரான்ஸ்லேட் ஒய் வந்து -100% வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இப்பயே பார்த்தீங்கன்னா தெரியும் மேலேருந்து வந்து லைட்டாக வந்து ஃபால் ஆகுற மாதிரி இருக்குல்ல. ஸோ இப்போ வந்து 100% வந்து கொடுக்குறேன். ஸோ 100%க்கு வந்து 100% வந்து கொடுக்குறேன். ஸோ இதை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். பட் ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் நான் பண்ணணும். ஸோ அது என்ன அப்படின்னா 100% கிடையாது, 100 வியூ ஹைட்ன்றது கொடுக்குறேன். மேலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இது வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் இதை வந்து பெரிய ஸ்க்ரீன்ல வேணாலும் காட்டுறேன். ஸோ நான் இங்கே வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பேஜ் ஃபுல்லாக வந்துட்டு எனக்கு வந்து அந்த ஹார்ட் வந்து மேலேருந்து வந்து கீழே வந்து கொட்டிகிட்டே தான் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் எந்த இது போட்டாலுமே அது பாட்டுக்கு வந்து வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோ இந்த அனிமேஷன் வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த அனிமேஷன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய விஷயத்த வந்து கற்றுக்கிட்டோம். ஸோ எப்படி வந்து டைனமிக்காக வந்து எப்படி வந்து ஹக் கொடுக்குறது, ஸோ அதை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது, மேலேருந்து ஹார்ட் வந்து எப்படி வந்து ஃப்ளோ ஆக வைக்கிறது, நம்மளோட சிஎஸ்எஸ் ஸ்கில்ஸையுமே வந்து பார்த்துருந்தோம். எப்படி வந்து ஸ்டேட்டை ஹேண்டில் பண்ணுறதுன்றதை பார்த்துருந்தோம். இந்த வீடியோ எடுக்க எனக்கு வந்து நிறைய எஃபர்ட் தேவைப்பட்டுச்சு. கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. रुको जरा सबर करो. இப்போ இந்த கோடை வந்து எப்படி வந்து கிட்டப்ல வந்து கமிட் பண்றது அப்படின்றத பத்தி பார்ப்போம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா டைரக்டா வந்து கிட்டப் குள்ள போய்க்கிறேன். ஸோ உங்களோட ஜஸ்ட் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ நீங்க அதை கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த நியூன்றது இருக்கும். ஸோ இந்த ரெபாசிட்டரியை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த நியூன்ற ரெபாசிட்டரியை கிளிக் பண்ணிட்டு நான் ஜஸ்ட் வந்துட்டு ஹக் டே ரியாக்ட் அண்ட் சிஎஸ்எஸ் ஒய்டி அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இதை கொடுத்ததுக்கப்புறம் இது வந்து டிஸ்கிரிப்ஷன் கேட்கும். நீங்கள் கொடுக்கலாம் கொடுக்காமலும் இருக்கலாம், அது ஆப்ஷனல் தான். ஸோ பப்ளிக்கா பிரைவேட்டான்னு சொல்லி கேட்கும். நான் வந்து பப்ளிக்ன்றதை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சூஸ் பண்ணிட்டு கிரியேட் ரெபாசிட்டரி வந்து கொடுக்குறேன். ஸோ கிரியேட் ரெபாசிட்டரி கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ரெபாசிட்டரி வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதை வந்து எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கிட் ரிமோட் ஆட்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இந்த கமாண்ட் இருக்குல்ல, இந்த கமாண்டை எடுத்து நான் இங்கே வந்து ஜஸ்ட் வந்து கொடுத்துக்கணும் என்னோட டெர்மினல்ல. ஸோ கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து இது வந்து இனிஷியலைஸ் ஆயிடும். ஸோ நான் அதுக்கு முன்னாடி வந்து இங்கே உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் வந்து காட்டும். நீங்கள் விஎஸ் கோட்ல வச்சிருந்தீங்க அப்படின்னா என்னென்ன சேஞ்ச் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி காட்டும். நான் ஆல்ரெடி கமிட் பண்ணதுனால என்னோட சேஞ்சஸ் வந்து காட்டல. நான் மறுபடியும் வந்து இந்த ரெபாசிட்டரிக்கு எப்படி கமிட் பண்ணணுன்றது காட்டுறேன். ஸோ இந்த மெசேஜ் எதுவுமே தேவையில்லை. ஸோ நான் அதை வந்து எடுத்துடுறேன். ஸோ ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த லைன்ஸ் வந்து ரிமூவ் பண்ணேன். இந்த இடத்த கிளிக் பண்ணீங்கன்னா தெரியும். ஸோ app.jsல வந்து எனக்கு வந்து சேஞ்ச் ஆயிருக்குது வந்து தெரியும். ஸோ நீங்க இதை வந்து டைரக்டா வந்து இப்படியும் கொடுத்து கமிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட கமாண்ட் லைன்ல போயிட்டு நீங்க அதையுமே வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நான் பேசிக்கா வந்து கிட் இனிட்ன்றதை கொடுக்குறேன். ஸோ நமக்கு இனிஷியலைஸ் ஆயிருக்கா இல்லையான்னு தெரியணும். ஸோ ஆல்ரெடி இனிஷியலைஸ் ஆயிருக்கு, பட் இருந்தாலும் செக் பண்றதுக்காக சொல்றேன். ஸோ ரீஇனிஷியலைஸ்ன்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ இது வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிட் ஆட் இருக்குல்ல, ஸோ கிட் ஆட் டாட். ஸோ இந்த டாட் கொடுக்கலாம். நீங்க இல்லை அப்படின்னா அந்த ஃபைல் நேம் கொடுத்தீங்கன்னா என்ன ஃபைல் நேமோ அது மட்டும் ஆட் ஆகும். நான் இந்த இடத்துல ஒரே ஒரு ஃபைல் தான் இருக்கு. உங்களுக்கு வந்து கண்டிப்பா நீங்க இந்த ஹீரோல ஏதாவது சேஞ்ச் பண்ணிருக்கீங்க, என்ன எது சேஞ்ச் பண்ணிருக்கீங்கனாலுமே உங்களுக்கு நிறைய ஃபைல்ஸ் வந்து காட்டும். ஸோ அதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிட் ஆட் டாட் எல்லா ஃபைலும் எனக்கு ஆட் ஆகணும்னு சொல்றேன். ஸோ அதை கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட் கமிட் ஸோ -m. ஸோ இந்த -mன்றது என்ன அப்படின்னா என்னோட மெசேஜ்ன்றது தான் அர்த்தம். ஸோ நான் -mன்றது கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு என்னோட ஹக் டே கோட் ஆடட் அப்படின்ற மாதிரி வந்து போட்டுக்கிறேன். ஸோ ஹக் டே கோட் ஆடட் அப்படின்னு சொல்லி ஹக் டே கோட் ஆடட் அப்படின்றது மாதிரி வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஹக் டே கோட் ஆடட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட் புஷ்ன்னு சொல்லி நம்ம வந்து கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க இங்க இதுலயே வந்து ஏதாவது இருக்கான்னு பாருங்க. ஸோ கிட் புஷ் யூ மெயின்றது இருக்குல்ல, ஆரிஜின் மெயின்றது இருக்குல்ல, ஸோ நீங்க அதை கூட காப்பி பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணிட்டு நான் இங்க வந்துட்டு ஜஸ்ட் வந்து கொடுத்துக்கிறேன், பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வரலன்னு சொல்லுது. ஸோ நம்ம எப்பொழுதும் போலே பண்ணிக்கலாம். ஸோ கிட் புஷ்ன்றது கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு நம்ம இது வந்து மாஸ்டரா வந்து மாறிடும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து மாஸ்டருக்கு வந்து கமிட் பண்றேன். ஸோ கமிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா தெரியும் எனக்கு வந்து எல்லாமே வந்து பாஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இடத்துல ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா என்னோட கோட் வந்து இது எல்லாமே வந்து வந்துடும். ஸோ இப்படிதான் வந்து நம்மளால வந்து கிட்டப்ல வந்து நம்மளோட கோடை வந்து ஆட் பண்ண முடியும். இது வந்து கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன்.